ஹலோ எஃப்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் ஹவுஸில் இன்னைக்கு எந்த ஃபேமிலிலாம் உள்ள வந்தாங்க, நாளைக்கு எந்த ஃபேமிலிலாம் வர போகிறாங்க அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் தான் ஒன் பண்ண வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கெல்லாம் ஓகேடா, 4 பேர் ஒரு 4 ஃபேமிலியிலேருந்து வந்துருவாங்க, நாளைக்கு யாரை வர போகிறா, எல்லாருமே வந்து போயிட்டாங்களடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் வர போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அர்ச்சனா தான் வந்து வர போகிறாங்க. அதுவும் நம்ம அருணை பார்க்கறதுக்காக வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த 4 பேர் வந்து முடிச்சு விட்டாங்க. சரி, நாளைக்கு எப்போ வருவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ எந்த பேசிஸில் வர போகிறாங்கன்னு தெரியல, ஒரு வேளை சர்ப்ரைஸாக என்னன்னு தெரியல. ஸோ வர போகிறத பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் சம்பவம் இருக்குது அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து உள்ளே வர ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. ஸோ யார் மேலாம் முரண்பாடு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டடாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டடாக தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அருணுக்கு சப்போர்ட்டடாக வந்தாங்கன்னா, நம்ம அருணுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஸோ அருணுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய நம்ம தீபகா இருக்கட்டும், நம்ம முத்துவா இருக்கட்டும், ஸோ எல்லார் மேலேயும் வந்து பார்த்தோம்னா பெரிய சம்பவங்களை போட்டு பார்த்தோன்னா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம முத்துவுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதே மாதிரி தீபக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த லேபர் பேஸ்டு, ஸ்கில் பேஸ்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த சம்பவம்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு பெரிய சம்பவம் காத்துன்னு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்கடா அதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரோமோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அருணோட ஃபேமிலியை வந்து காமிச்சிருப்பாங்க. சரிப்பா, அருணோட ஃபேமிலி மட்டும் தான் வந்தாங்களா ஃபஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அருணோட ஃபேமிலியே வரல. ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ஃபேமிலி வந்து வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் கவர் பண்ணல. அது ஏன் கதை, எதுக்கு என்ன கதைன்னு தெரில. ஸோ ஒரு மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கோடைய ஃபேமிலி வந்துருப்பாங்க. ஸோ காலையில் தான் வந்து இருப்பாங்க. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் வந்து காமிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெஃப்ரியோட ஃபேமிலி வந்து வந்தாங்க. பட் இருந்தாலுமே ப்ரோமோவில் வரல. என்ன கதைன்னு தெரில இது. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ஃபேமிலி அந்த வேக்கப் சாங் போட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போவே வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா அதுக்கப்புறமா அவங்க ரிலேட்டிவ் அங்கிள் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா விளையாடா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கண்டஸ்டன்ஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் லிவிங் ஏரியாவில் அசம்பிள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேச சொன்னார். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு டாஸ்க்குமே வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெஃப்ரி அவங்க அம்மாவும் அதுக்கப்புறமா ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு பாட்டு பண்ணாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அதை பார்க்கும்போது. ஜெஃப்ரிக்கு எப்படி தான் இந்த ஸ்கில் வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து தெரியுது. அவங்க அம்மா அவ்வளோ சூப்பராக வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா எப்பயும் போல தான் நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்தோம்னா யார் மேலே முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியோடைய அம்மா கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஜெஃப்ரியோட அம்மாவுமே வந்து பார்த்தோன்னா எனக்கு யார் மேலே பெருசாக இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இல்லை நீ யாரையாச்சும் சொல்லிதாமா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரியோட அம்மா வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க போல. ஸோ இதே மாதிரி ஜெஃப்ரி இந்த வாட்டி நம்ம கூட இருக்கானா, அடுத்த வாரம் வேறு யாருக்குன்னா போய் பேச ஆரம்பிச்சிடறான். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தோன்னா இன்னும் வேறு ஒருத்தர் கூட போய் பேச ஆரம்பிச்சிடறான். இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரியோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ அந்த மாதிரி நீ சொன்னது எனக்கு சத்தியமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தாங்க ஜெஃப்ரியோட அம்மா. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்தோம்னா சத்யா அதுக்கப்புறமா அன்ஷிதா கூட நல்லா க்ளோஸாக இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா சத்யா கூட பேசுறதில்ல. ஸோ ஏதாவது மனக்கசப்பு கூட இருக்கலாம். ஸோ அங்கே ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா மனசுலேயே வச்சுட்டு வேற ஒருத்தவங்க கூட போய் பேசியிருப்பான். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க, என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு பெருசாக இல்லை. ஸோ நீயே கூட ஏதாவது பேசினா கூட நம்ம டக்குன்னு உங்க கூட பேசுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இது இருக்காது. அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் மற்றவங்க கிட்ட பார்த்தோன்னா கூட்டியிருப்பான் அந்த வார்த்தைகளை. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா பேசுகிற மாதிரி வந்து தெரியுமே தவிர மொத்தமாக அந்த மாதிரி போயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வேறு யார் மேலேயும் எனக்கு இல்லை முரண்பாடு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஜெஃப்ரியோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஜெஃப்ரி அம்மா போகிறப்ப வந்து பார்த்தோம்னா பாய் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யாக்கு ஒரு பாயம் காமிச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ்லேயே விட வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யாவை தான் அதிகமாக பிடிக்கும் போல் நம்ம ஜெஃப்ரியோட அம்மாவுக்கு அதை நல்லாவே வந்து தெரியுது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அவங்க சொல்லிட்டு போகிறப்ப. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அருணோட ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தோன்னா அருணுக்கு நல்லா மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக நீ நல்லா தானே விளையாடுற, இதே மாதிரியே விளையாடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். நீங்கள் வந்து உன்னை மேம்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் நீ வெளியே வந்தாலும் இன்னும் மேம்பாட்டாக தெரியவடா அப்படின்ற மாதிரி சரியான மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நினைச்சுக்கடா, உன்னோட தவறுகளை நீ இங்கே திருத்திக்கிட்டு இங்கே சரி பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா தான் வந்து பேசிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா என்ன பிக் பாஸ் வந்து எப்பயும் போல் யார் மேலே முரண்பாடு இருக்குது அவங்கள வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பார்த்தோன்னா அருணோட அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ 2 பேரை வந்து சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. சரி, நீங்கள் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா
மஞ்சரியோட ஃபேமிலியில் வந்துட்டு போனாங்க. ஸோ அவங்களுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அந்த பொம்மையை திருக்கி போட்டுருவேன் அப்படின்னு அருண் சொன்னது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஃபன்னாக தான் வந்து சொன்னார். ஆனால் நீங்கள் அதை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் வந்து முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா முத்துவை வச்சு செஞ்சு விட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தோன்னா முத்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா அருண் பண்ணுற விஷயங்களை தாங்க முடியாமல் முத்து ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். வர்ற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமோன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா முத்துவோடைய, அதாவது அருணோடைய அப்பா வந்து பார்த்தோன்னா முத்து வந்து கேட்டிருப்பாரு, ஏன்ப்பா இந்த அளவுக்கு கோவம், இந்த அளவுக்கு பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஸோ நம்ம முத்துவால் எந்த ஒரு வார்த்தையுமே பேச முடியல. அந்த இடத்துல கூனி குறுகி போய் நின்ட்டானே சொல்லலாம். என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கூனி குறுகி போயிட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாமல் அந்த ஒரு ரியாக்ஷனையும் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கூனி குறுகி நிற்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நம்ம முத்துவை பார்க்கும்போது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா முத்துவோடைய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக சர்ப்ரைஸாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். முத்துவை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு மற்ற கேண்டிடேட்ஸ், அதாவது மற்ற டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அதாவது அன்ஃப்ரீஸில் வந்து இருந்தாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா எல்லா டீம்மேட்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு முத்துவோட ஃபேமிலியிலேருந்து தான் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் வழியாக வந்து பார்த்தோம்னா முத்துவோட ஃபேமிலி வந்து வந்தாங்க. ஸோ முத்துவோடைய அம்மா அதுக்கப்புறமா அப்பா வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்த உடனே பார்த்தோன்னா முத்துவோடைய அம்மா ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு பார்த்தோன்னா முத்துவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல் முத்துவோடைய அப்பா அம்மா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பர்சனலாக பேசிகிட்டு இருக்க. அப்போ முத்து சொல்கிறாரு, ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய உழைப்பாலலாம் இந்த ஒரு இடத்துல நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இன்னும் நீ நல்லா விளையாடணும், நம்ம வம்சத்துக்கே பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பெருமை, ரொம்ப பெரிய பாக்கியம் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பிக் பாஸுமே வந்து பார்த்தோம்னா கேட்டிருப்பாரு இதில் யார் மேலே முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல, ஏன்னா லைவ்ல இது வரைக்கும் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னும் வர ஃபேமிலி யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம ஜாக்லினோட ஃபேமிலி தான். கண்டிப்பாக ஜாக்லினோட அம்மாக்காக தான் நம்ம ஜாக்லின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுமே பார்த்தோன்னா ஜாக்லினோட அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பர்கர் வந்த உடனே வந்து பார்த்தோம்னா டக்குன்னு பார்த்தோன்னா எங்கம்மா உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்த விஷயத்தையே வந்துட்டு பார்த்தோன்னா பர்கர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஜாக்லினோட அம்மா வந்து வருவாங்க. கண்டிப்பாக நம்ம பிக் பாஸ் அதுக்கு வேறு மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் வந்து வச்சிருந்தாரு. ஸோ நேற்று கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி கொஞ்சம் சர்ப்ரைஸ் கம்மி தான். ஸோ அதை ஈடுகட்டுற விதமாக நம்ம ஜாக்லின் ஃபேமிலி வரப்போ வந்து பார்த்தோன்னா பைட்டான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கே வர வேண்டியது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை விட பெரிய சர்ப்ரைஸ் நாளைக்கு காத்துன்னு இருக்குது. அது என்ன கதை ஏது கதை அப்படின்றத நாளைக்கு வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வெயிட்டான சம்பவம் நாளைக்கு காத்துன்னு இருக்குது அப்படின்றத நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இன்ஸ்டன்ட்டாக அப்டேட்ஸ் பார்க்கணும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்ட் அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.